வெளியில் இருங்க சார். சிஎம் என்ன சொல்றாரு? நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க, ஆனால் கட்சிக்கு எந்த கெட்ட பேரும் பையன் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்றாரா? இவ்வளோ சத்தமாக பேசுறதுக்கு ஏன்டா அங்கே போனீங்க? எனக்கு என் பையன் சேஃபா வெளியே வரணும், அவ்வளவுதான். கட்சிக்கு கெட்ட பேராம இல்ல, கட்சிக்கு கெட்ட பேரு இல்லை சார். அவர் அப்படி சொல்லலை சார். உங்கள் பையனும் சேஃபாக வெளியில் வரணும், அதே சமயம் கட்சிக்கு எந்த கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு தான் அந்த சொன்னார். தக்காளி வெங்காயம் எல்லாம் எனக்கும் தெரியும். அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, நீ ஏதாவது ஒண்ணு செய்ய போய் என் பையனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சின்னு வச்சுக்க, தாண்டவ மாட்டிடுவேன். இதை நான் சொன்னேன்னு உங்க சிஎம் கிட்ட போய் சொல்லு. ஐயா சலீம்னு. ஐயா நான் நர்மதாவோட அப்பாங்கய்யா. ஐயா என் பிள்ளை எங்க இருக்கிறான்னு தெரியலையா. என் பிள்ளைய பார்க்கணும் போல இருக்கு. யாரும் கேட்டாலும் தெரியலன்னு சொல்றாங்க. வைத்தியம் பார்த்தது நீங்க தான் சொன்னாங்க. கொடுக்கறதுக்கு என்கிட்ட காசு பணம் இல்லாட்டாலும் என் உடம்புல இருக்கிற கண்ணு காது கிட்டினு எதை வேணா எடுத்துங்கய்யா. அவங்கள விட்டு எனக்கு சொந்தம் சொல்றதுக்கு யாருமே இல்லையா. புண்ணிய அவங்க அம்மாவை என்கிட்ட கொடுத்துருங்க. அவங்களுக்கு புண்ணியமா போவியா? ஹலோ, நான் தவ புண்ணியம் கூட பேசணும் சார். என்னையா? என்ன தம்பி, ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போதே கட் பண்றீங்களே, ரொம்ப தப்பாச்சே. ஏய், நான் யாரு, எதுக்காக உன்னையும் அந்த 2 பேரும் இங்கே வர வச்சிருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும். இங்க பாரு தம்பி, நான் சொல்றத கேளு. ராஜ மரியாதையோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன், கையில சூட்கேஸ் நிறைய பணத்தோட. ஃபாரின்ல போய் வாழ்க்கையை என்ஜாய் பண்றது விட்டுட்டு உனக்கு எதுக்கு தம்பி இந்த தேவையில்லாத வேலை? இந்த பேச்செல்லாம் உன்னை மாதிரி ஊரை ஏமாற்றி பிழைக்கிற பொறுக்கிங்கிட்ட பேசுடா. இது என்ன கட்சி மீட்டிங் நினச்சியா? இப்போ நான் பேசுகிறத மட்டும் கேளு. எதையாவது குறுக்க பேசுன உன் பையனோட சங்க அறுத்துருவேன். நர்மதாவையும் அந்த பொண்ணோட அம்மாவையும் இப்போ எங்கே வச்சுருக்கீங்க? உன் பையனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தான் அந்த பொண்ணை சீரழித்து கொல்ல பார்த்தாங்கன்றத நீ ஊரறிய மீடியா முன்னாடி ஒத்துக்கணும். அதை நான் பார்க்கணும், புரியுதா? இல்லைன்னா உன் பையனை உயிரோட பார்க்க முடியாது. நர்மதாவா? அப்படி ஒரு பேரையே நான் இப்போதான்ப்பா கேள்விப்படுறேன். என்கிட்ட போய் கேட்டா நான் என்ன அவளை செஞ்சா எடுத்துட்டு வர முடியும்? நீ அடங்க மாட்ட. வா, ஹோட்டல் வாசலுக்கு வா.
உனக்கு என்ன வேணும் இப்போ? நர்மதாவையும் அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுக்கணும், அவ்வளவுதானே? அதுக்கு கோர்ட் போலீஸ்னு எவ்வளவோ வழி இருக்கு. Just stop it. நாலு பொடி பசங்க ஒரு பொண்ணை கடத்தி கற்பழிச்சு முகத்தை சதிச்சு ஆசிட்டை ஊற்றி தூக்கி போட்டு போகிற அளவுக்கு தைரியம் வந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்கள் தான். இது வரைக்கும் எல்லாத்தையும் நடக்க விட்டு நீங்களாம் வேடிக்கை பார்த்தீங்கல்ல, ஆ? இப்போ இதையும் வேடிக்கை பாருங்க. ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்க மிஸ்டர் செலியன். டே தவ புண்ணியம், நல்ல பேர் வச்சிருக்காங்கடா உனக்கு. நீ இப்போ நர்மதாவையும் அந்த பொண்ணோட அம்மாவையும் உடனடியாக கூட்டு வரணும். அவங்களுக்கு நடந்த கொடூரத்துக்கு காரணம் உன் பையன்தான்றத நீ பத்திரிக்கைக்காரங்க முன்னாடி பகிரங்கமாக ஒத்துக்கணும். இதை நீ எவ்வளோ சீக்கிரம் செய்றியோ அவ்வளோ சீக்கிரம் உனக்கு நல்லது. இல்லைன்னா அடுத்து வர்ற ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் உன் பையனோட கைவிரல் ஒவ்வொன்றா வந்து கீழே விழும். We are in a critical stage now. Rescue possibilities என்ன இருக்குன்னு கொஞ்சம் குயிக்காக சொல்லுங்கள். அட்டாக் பண்ணுறது தான் சரியாக இருக்குன்னு தோணுது சார். பட் பசங்களுக்கு எந்த பாதிப்பும் வராமல் அட்டாக் பண்ண என்ன பிளான் வச்சுருக்கீங்க? அட்டாக்கான பிளான் இருக்குது. ஆனால் பசங்களுக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு உறுதியாக சொல்ல முடியாது. யோ என்னையா நீங்களே என் பையனை கொண்டுடுவீங்க போல இருக்க? மிஸ்டர் செழியன் சார், நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் தான் அவனோட அதிக நேரம் பேசியிருக்கீங்க. பை நவ் அவனோட மனநிலை என்னன்னு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சிருக்கும். அவனோட அடுத்த பிளான் என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? He is not a psycho, sir. He is not a terrorist. பார்க்க நல்லவனா தெரியறான். துணிஞ்சுதான் இறங்கியிருக்கான். அதனால அவனோட டிமாண்ட் கிடைக்கலனா பசங்களை கொன்றுவான் சார். அதுக்கு பத்திரிக்கையாளர் முன்னாடி நான் போய் நின்று ஒத்துக்கணுமா? வேற ஏதாவது யோசனை இருந்தா சொல்லு, இல்லைன்னா பொத்திக்கிட்டு இரு. யோசனை சார்